ஸ்டாப்பிங் எதாவது இருந்தால் தான் ஃபஸ்ட்டு கீர் ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம். కొద్ది రైట్ వెళ్ళాలి, మళ్ళీ కొద్దిగా లెఫ్ట్ రావాలి. కొద్దిగా రైట్ వెళ్ళారంటే కొద్దిగా లెఫ్ట్ రావాలి. కొంచెం రైట్ போனால் கொஞ்சம் லெஃப்ட் வரணும். ஆனால் சைடு அந்த ஃபோக்கஸ் பண்ணணும் லைன். இப்போ ஸ்பீடு வேணாம், ஏன்னா பஸ் வருதுல்ல, ஸ்லோவாக கீர் போட்டு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும். எப்பவுமே ரவுண்டானா பொறுத்தவரை ரைட்டு போனால் எக்ஸ்ட்ரா ரவுண்ட் ரைட் போயிடும். அது கொஞ்சம் லெஃப்ட் எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். కొద్దిగా రైట్ తిరిగారంటే కొద్దిగా మళ్ళీ లెఫ్ట్ రావాలి. థర్డ్ గీర్కి నేను என்ன சொல்லியிருக்கேன் லாஸ்ட் டைம் ఏం చెప్పాను, క్లచ్ కిందకి పెట్టుకోవచ్చు, కాలు கீழே வச்சிடலாம். காலை கீழே வச்சு நீங்கள் ரேஸ் கொடுத்தீங்கன்னா థర్డ్ గీర్కి ஃப்ரீயாக போகலாம். க்ரீன் லைட் தெரியுது, ஆனால் ரெட்டு போக வாய்ப்பு இருக்குது, சம்டைம் వస్తుంది வாய்ப்பு. பேக்கில் చూసుకోండి, பின்னாடி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு லைட்டாக பிரேக் டச் பண்ணுமா அந்த சைடு தான் மூவ் பண்ணணும் யூட்டனுக்கு. அப்போ ரைட் இண்டிகேட்டர் போடுங்க, ஆட்டோவை பாருங்கள், லைன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுங்க. லைன் ஃபுல்லாக ஒன் சைடு மட்டும் பாருங்கள், ரைட் சைடு பார்க்காங்க, ரைட் சைடு மட்டும் பாருங்கள், லெஃப்ட் சைடு பார்க்காங்க. ஸ்ட்ரைட்டாக போடுங்க, ரைட் இண்டிகேட்டர் போட்டுருங்க. இண்டிகேட்டர் போட்டு நம்ம வந்து ரைட்டில் திரும்புறதுனால கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து லைட் லைனில் எடுத்துக்கோங்க. ஒரு ஹோண்டா சிட்டி வருதா, ஸ்விஃப்ட் வருதா, அவனை விட்டுறாதங்க, ரைட்டில் மாறிக்க, விட்டுட்டு லைட்டாக திரும்ப ரைட்லேயே மாறிக்க. ஃபுல் ரைட்டில் வாங்கணும், பேரிகேட் இருக்குல்ல, அப்போ இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டு தான் திரும்ப உள்ள ரைட்டில் போகணும். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இங்கே லைட்டாக பிரேக்கில் காலை வச்சுட்டு ரைட்டில் போங்க, பிரேக்கில் காலை வச்சுட்டு. அப்போ நம்ம கீர் ஷிஃப்டிங் பண்ணுறது செகண்டுக்கு கிளச்சை கரெக்டாக பாயிண்டில் எடுங்க. செகண்ட் எடுத்துகிட்டு சைடு கார்னராக பேக்கில் பாருங்கள் யாராவது வராங்களா இல்லையான்னு. ரைட் சைடில் கார்னர் பீஸ் இந்த ஒயிட் லைன் இருக்குல்ல, அதை மேக்ஸிமம் எவ்வளோ கிலோமீட்டர் டச் பண்ணுவீங்க செகண்ட் கீருக்கு? 20 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர் அங்கே ஸ்டாப்பிங் எதாவது இருந்தால் தான் ஃபஸ்ட்டு கீர் ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ யூட்டன் பண்ண போகிறோம், கரெக்டாக இதே 20ல் யூட்டன் கரெக்டாக பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்டை மேலே லைட்டாக வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டை மேலே தூக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கிளச்சை மூவ் பண்ணிகிட்டே இருங்க. செகண்ட் கியரில் கிளச்சை டச் பண்ண வேணாம். திரும்ப லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டை கொஞ்சம் மேலே கேட்ச் பண்ணிக்கோங்க. இங்கே மிரர் பார்த்துங்க, இந்த சைடு மிரர் பார்த்துங்க. ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. இன்னொரு வாட்டி யூடன் பண்ணி காட்டுறீங்களா? இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுங்க. இதே ஸ்பீடில் கிளச்சை மூவ் பண்ணணும். செகண்ட் கியர் மட்டும் கிளச்சை டவுன் பண்ணி மூவ் பண்ணக்கூடாது. క్లచ్ வெளியில் எடுத்துருங்க, బయట తీసేయండి. క్లచ్ తీసిన తర్వాత లెఫ్ట్ రైట్ చూసుకోండి. కొద్ది రైట్ వెళ్ళాలి, మళ్ళీ కొద్దిగా లెఫ్ట్ రావాలి. కొద్దిగా రైట్ వెళ్ళారంటే కొద్దిగా లెఫ్ట్ రావాలి. கொஞ்சம் ரைட்டு போனால் கொஞ்சம் லெஃப்ட் வரணும். ஆனால் சைடு அந்த ஃபோக்கஸ் பண்ணணும் லைனை. ரைட்டு எப்பவுமே ரவுண்டானா பொறுத்தவரை ரைட்டு போனால் எக்ஸ்ட்ரா ரவுண்ட் ரைட் போயிடும். அது கொஞ்சம் லெஃப்ட் எடுத்துகிட்டு అడ్జస్ట్మెంట్ ஆகிடும். కొద్దిగా రైట్ తిరిగారంటే కొద్దిగా మళ్ళీ లెఫ్ట్ రావాలి. అదే యూటర్న్, అదే 20 కిలోమీటర్లో ఆ చెయ్యి పైకి రావాలి, அந்த கை மேலே வரணும், இந்த கை கொஞ்சம் மேலே போகணும். டாப்பில் ఈ చెయ్యి పైకి రావాలి, కొద్దిగా పైకి రావాలి. క్లచ్ వదిలిపెట్టి క్లచ్ லூஸ் பண்ணி ரேஸ் லைட்டாக டச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் செகண்ட் கீரில் ரன்னிங்கில் இருக்கும். கிளச்சை டவுன் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு கீரில் தான். அது మొదలగా లెఫ్ట్ చూసుకోండి, లెఫ్ట్లో பார்த்துக்குங்க. లెఫ్ట్లో பார்த்துட்டு ఇండికేటర్ போடுங்க. లెఫ్ట్లో మొదలగా ఇండికేటర్ వేసి లెఫ్ట్ బాగా చూసుకోండి, ఎవరన్నా వస్తున్నారని. ఇప్పుడు స్పీడ్ ఇవ్వండి, కొంచెం స్పీడ్ கொடுங்க லைட்டாக. இப்போ ఇండికేటర్ ஆஃப் பண்ணுங்க, ஸ்பீடு கொடுக்கும்போது கவனிங்க, இதை ஹார்ன் அடிச்சுக்கோங்க, யாராவது வராங்களாண்டி. திரும்ப லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. நீங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட எதுக்கு, அவங்களுக்கு தெரியணும் நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறதுக்காக. லெஃப்ட் மாறிக்கிட்டே இருங்க, மைல்டாக மாறிக்கிட்டே இருங்க, லைன் மாறிக்கிட்டே இருங்க. இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணு. இப்போ ஸ்பீடு வேணாம், ஏன்னா பஸ் வருதுல்ல, ஸ்லோவாக கீர் போட்டு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். థర్డ్ గీర్కి నేను என்ன சொல்லியிருக்கேன் லாஸ்ட் டைம் ఏం చెప్పాను, క్లచ్ కిందకి పెట్టుకోవచ్చు, కాలు கீழே வச்சிடலாம். காலை கீழே வச்சுட்டு நீங்கள் ரேஸ் கொடுத்தீங்கன்னா థర్డ్ గీర్కి ஃப்ரீயாக போகலாம், கன்ஃபியூஸ் இருக்காது. ஃபோர்த்து போட்டிங்க, ஃபாஸ்ட்டாக போங்க. க்ரீன் லைட் தெரியுது, ஆனால் ரெட்டு போக வாய்ப்பு இருக்குது, సమ్టైమ్ వస్తుంది వాయిపు. బ్యాక్లో చూసుకోండి, పిன்னாడి பார்த்துக்குங்க. பார்த்துட்டு லைட்டாக பிரேக் டச் பண்ணு కొద్దిగా, అంతే. క్లచ్ పట్టుకుని మూడో గేర్లు క్లచ్ பிடிச்சிங்கன்னா அடுத்து 3 தான், அவ்வளோதான்.
இப்போ கரெக்டாக ரிலீஸ் ப்ராப்பராக, அவ்வளோதான். இப்போ காலை கீழே வச்சிடலாம், కిందకి పెట్టుకుని కాలు மத்தியிலோனே இல்லைண்டி, மிடில்லே போனால் கரெக்டாக இருக்கும். மிடில் போனால் கரெக்டாக அந்த டிராஃபிக்கில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். சரியா? ஸ்பீடு வேணாம். మోస్ట్లీ இந்த లెఫ్ట్ సైడ్లే వాంగ, இந்த సైడ్లో కొద్దిగా ఇటు సైడ్ రండి. లెఫ్ట్లో బస్సు వస్తుందా, కొంచెం బస్సు பார்த்துங்க, நல்லா கவனிங்க. ரைட் லைன் వద్దు, லெஃப்ட்டில் மாறிக்கங்க. மிரரை பார்த்து மாறிக்கங்க, லைட்டாக மாறிக்கங்க. லைன் மாறிக்கிட்டேன், அப்படியே மாறிக்கங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கங்க. லைன் ஃபோக்கஸ் கண்டிப்பாக பண்ணணும் இதில். இப்போ நீங்கள் ரெட்டில் இருக்கிறதுனால தேர்ட் கியர்லேயே மூவ் பண்ணிடலாம். ஏன்னா போட்டாச்சா, ஆனால் கிராசிங் 2 பேர் கிராஸ் பண்ணுறாங்களா, ஹார்ன் அடிங்க, ஹார்ன் அடிங்க, ஹார்ன் அடிங்க, ஹார்ன் அடிச்சு போயிடுங்க, ஹார்ன் அடிங்க, அவ்வளோதான். இதே லைனை மேனேஜ் பண்ணுங்க. బ్యాక్లో చూసుకోవాలి, బస్సు వస్తుందా చూసుకోండి, కొద్దిగా కొంచెం மேலே போயிடுங்க, எகிரிங்க, கொஞ்சம் ஸ்பீடு போயிடுங்க. பஸ்ஸு வந்துச்சுன்னா ஒன்று அதை விடணும், இல்லைன்னா நம்ம போகணும். 2 பேரில் யாராவது பண்ணணும். இவருக்கு ஹார்ன் அடிங்க, ஹார்ன் அடிச்சுட்டே கவனிங்க. ரொம்ப ஹார்ன் அடிக்காது, லைட்டாக அடித்தா போதும். அப்படியே அதே 3வது ரேஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் வண்டி டிராஃபிக்கில் கண்ட்ரோல் இருக்கும். இந்த டைமில் 4th நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. 3லேயே பிரேக் அடித்து மாறி போய்க்கலாம். ஆள் வரும்போதெல்லாம் ஹார்ன் அடிக்கும் போதெல்லாம் லைட்டாக பிரேக் டச் பண்ணிக்கோங்க. ஹார்ன் அடிங்க, பிரேக் ஹார்ன் அடிங்க. அவ்வளோதான். ஹார்ன் அடிக்கும் போது பிரேக் டச் பண்ணணும், ஹார்ன் அடிக்கும் போது பிரேக் டச் பண்ணணும். சேஃப்டி அது. இண்டிகேட்டர் போட்டுருங்க. லெஃப்ட்டில் மிரர் பார்த்து லைன் மாறுங்க, ஸ்லோவாக மாறுங்க, அவசரம் இல்லை, ஸ்லோவாக மாறுங்க, டென்ஷனே வேணாம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க. நமக்கு தான் க்ரீன் லைட் இருக்குது, இருந்தாலும் முன்னாடி ஏதாவது வண்டி ஸ்லோவாக தான் கவனிங்க. ஸ்லோவாச்சுன்னா நீ பிரேக்கை லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி செகண்ட் கியர் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவன் இண்டிகேட்டர் போடுறான் பாருங்கள், போடுறானா இல்லையா? அப்போ நம்ம ரைட்டில் மாறிக்கிங்க லைட்டாக. போயிடுங்க, ஹார்ன் அடிச்சு போயிடுங்க. எனக்கு ஹார்ன் அடிங்க. அங்கே நிற்கக்கூடாது, நம்ம க்ரீன் போட்டிருக்கா, அவன் நிற்கிறான். அதில் சம்டைமில் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கும், கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ தேர்ட் கியர். டிராஃபிக் இருந்தால் மட்டும் காலை மேலே வச்சுக்கோங்க கிளச்சில், இல்லை அப்படின்னா காலை கீழே வச்சுருங்க. ரேஸ் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் వచ్చేటప్పుడు கொஞ்சம் டென்ஷன்லாம் தொலைகிறது కదా, இப்படியெல்லாம் வந்து మీకు எப்படி இருக்கு? பயம் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது சார். ஃப்ரீயாக இருக்கா? ஸ்டார்டிங் கன்ஃபியூஷன் இருக்கு, பயமாக இருக்கு. பஸ் ஸ்ட்ரைட்டாக போயிடு. அங்கே ஒரு ரெட் லைட் இருக்குது, போயிடுங்க. அப்படியே மேக்ஸிமம் இந்த ஸ்பீட்லேயே லெவல் பண்ணோன்னா நம்ம 4th தேவையில்லை. 30, 25, 30. போலீஸ் வண்டி வருதா, இண்டிகேட்டர் போட்டுருங்க, லெஃப்ட்டில் வந்துடுங்க, கேப் கொடுத்துருங்க. ஓகே, இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க. இன்னொரு வண்டி வருது பாருங்கள், அதையும் விட்டுருங்க, செக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ போங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், ஆனால் பஸ்ஸு நிற்குது. இந்த பாயிண்ட் தான் நான் அதிகமாக சொல்லுவேன் நிறைய இடத்துல. இந்த மாதிரி நிற்கும்போது லைட்டாக பிரேக் அடித்து ஹார்ன் அடிச்சுக்கோங்க, செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. உள்ளேருந்து யாராவது கிராசிங் வந்துடுவாங்க, இது உள்ளேருந்து இண்டிகேட்டர் போடுங்க லெஃப்ட்டில். இது உள்ளே பாருங்கள், நல்லா பாருங்கள், வராங்களா பாருங்கள். இல்லை, இப்போ போங்க நேரம். இந்த பாயிண்ட் தான் எப்போவுமே கவனிக்கணும். இந்த பஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட் மட்டும்தான் கொஞ்சம் அக்யூரேட்டாக கவனிக்கணும். ஏன்னா அதில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். பஸ் அவ்வளோ பெரிய வண்டி இல்லை, கரெக்டாக ஃப்ரண்ட்டில் போய் நிற்பாங்க யாராவது வயசானவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரைட்டாக போயிடும். இப்போ நமக்கு அங்கே ஒரு பாயிண்ட், கொஞ்சம் கஷ்டமான பாயிண்ட் ஒன்று இருக்குது. நல்லா பாருங்கள், பேரிகார்டு போட்டிருக்கான், தெரியுதா? அப்போ ரைட்டில் மாறிக்கங்க, இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் மாறிட்டு அந்த கிரே கலர் வண்டி ஃபாஸ்ட்டாக வருதா, லைட்டாக பிரேக் கொடுத்து அந்த வண்டியை விட்டுட்டு செகண்ட் கியர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வண்டி கொஞ்சம் டைட் ஆகிடும். அப்போ டைட் ஆகிற வண்டியை நம்ம மெதுவாக ஸ்லோவாக எடுக்கலாம், புரியுதுங்களா? இன்ஜின் டைட் ஆச்சுன்னா என்ன ஆகலாம், மெதுவாக எடுக்கலாம். மெதுவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஹார்ன் அடிங்க, கொஞ்சம் பிரேக்கு. மூவ் பண்ணுங்க. ஹார்ன் அடிங்க, இந்த சைடு வந்துடுங்க. திரும்ப அந்த சைடு போயிடுங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க. பஸ் இந்த பாயிண்ட் கவனிங்க, ஹார்ன் அடிங்க, இந்த பாயிண்ட் கவனிங்க. அந்த பொண்ணு கிளச்சை கொடுத்து லூஸ் பண்ணுங்க கிளச்சை. இப்போ ரேஸ் டக்குன்னு கொடுங்க. இது மாதிரி இந்த இடத்துல ஆள் வராங்களா பாருங்க.
அந்த வண்டி விட்டுருங்க ரைட்டில். லெஃப்ட்டில் வந்துருங்க, அந்த லைன் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வந்துருங்க. ஸ்லோவாக பிரேக்கில் வாங்க, கார்னரில் வாங்க, லெஃப்ட்டில் கார்னரில் அப்படியே இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணு. இப்போ நம்ம அந்த சைடு தான் மூவ் பண்ணணும் யூட்டனுக்கு. அப்போ ரைட் இண்டிகேட்டர் போடுங்க. ஆட்டோவை பாருங்கள், லைன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுங்க. லைன் ஃபுல்லாக ஒன் சைடு மட்டும் பாருங்கள், ரைட் சைடு பார்க்காங்க. ரைட் சைடு மட்டும் பாருங்கள், லெஃப்ட் சைடு பார்க்காங்க. ரைட் சைடு மட்டும்தான் உங்களுக்கு குறிக்கோள். எந்த சைடு இண்டிகேட்டர் போடுறீங்களோ அந்த சைடு மட்டும் பார்த்தா நம்மளால் தப்பிச்சிடலாம். நம்ம ரெண்டும் பார்த்தோம்னா குழம்பு கன்ஃபியூஸ் ஆகிடும். இதில் போய் இதில் யூட்டர்ன் பண்ணணும். இதில் ஸ்லோவாக பிரேக்கில் வச்சு வண்டியை ஸ்லோ பண்ணி கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கியரில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கியரை கரெக்டாக நியூட்ரல் பண்ணி எப்போவுமே போடுங்க. அதுக்கு சொல்கிறேன், ரன்னிங்கில் போட வேணாம், நியூட்ரல் பண்ணி போடுங்க. இப்போ லூஸ் பண்ணுங்க, ரேஸ் பண்ணுங்க, ரேஸ் பண்ணுங்க, குயிக்காக பண்ணுங்க, குயிக்காக பண்ணுங்க, குயிக்காக பண்ணுங்க. பைக் யூட்டர்ன் பண்ணுங்கள், யூட்டர்ன் ஸ்லோவாக பண்ணுங்க. லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க. லெஃப்ட் எங்கே இருக்குது? போயிடுங்க. இப்போ செகண்ட் போடுங்க. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப கஷ்டமான பாயிண்ட்டு. நீங்கள் ரைட் மட்டும் வந்தீங்களே, லெஃப்ட்டு வரலன்னா என்ன வந்துருமா, வண்டி மேலே ஏறிடும். அது மேலே டாப்பில் நிறைய பேர் அந்த ஒன் சைடு இழுத்துக்கிட்டே போயிடுவாங்க வண்டியை, லெஃப்ட்டை கவனிக்க மாட்டாங்க. செகண்டே போதும் இதுக்கு, ஏன்னா பெண்டு. செகண்ட் தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். லெஃப்ட்டில் ரிலீஸ் பண்ணி லெஃப்ட்டில் ரைட் பண்ணுங்கள். பஸ் ஸ்டாண்டு கிராஸ் பண்ணி லெஃப்ட்டில் ஸ்டாப் பண்ணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் கன்ஃபியூஸாக இருக்குது, இத்தனை நாள் பயமாக இருக்குது. இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரீயாக இருக்கா? அதுக்கு தெலுங்குல என்ன சொல்லுவீங்க? ఇందులో కష్టం అనిపించేది, కన్ఫ్యూజ్ అయింది. ఇప్పుడు కొంచెం ఫ్రీ అయిపోయింది. నీ అర్థమవుతుంది మైండ్కి అర్థమవుతుంది. ఇండికేటర్ వేసుకొని లెఫ్ట్లో వచ్చేసి సైడ్లో చూసుకోండి, రైట్లో చూసిన తర్వాత మొల్లగా క్లచ్గా రావాలి, బ్రేక్ రావాలి, సపోర్ట్ లైట్గా ఉండాలి. కొద్దిగా స్ట్రెయిట్గా పెట్టి బండి అక్కడ స్టాప్ చేయండి.